வெஸ்டர்ன் டாய்லெட் பயன்படுத்துவதால் என்ன ஆபத்து ஏற்படும்? வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்கார்றது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வியாதி. அதுதான் வெஸ்டர்ன் டாய்லெட் என்பது நமக்கு தலைக்கு மேலே வச்சிருக்கிற கத்தி. அதுதான் உண்மை. அது என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். எந்த ஒரு அசம்பாவிதம் எந்த ஒரு நிலைக்கும் தயாராக இருக்கணும். இது மிக மிக கெட்ட பழக்கம். பெரும்பான்மையான நோய்கள் எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட்னால வருது. இந்த ஸ்ட்ரோக்கு, பேரலைசிஸு, கண்ணு, காது இதெல்லாம் பாதிக்குது பாருங்க. அதாவது மீட்க முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்புக்கு போகுது பார்த்தீங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வெஸ்டர்ன் டாய்லெட். அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 பகுதிகளாக மருத்துவம் சார்ந்த காய்கறி சார்ந்த பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கோம். பொதுவான ஆரோக்கியத்தை பற்றிய கேள்விகள் தான். ஆரோக்கியத்தை பற்றி இருந்த நீண்ட நாள் சந்தேகங்கள், குழப்பங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நல்ல தெளிவான பதில்களை சொல்லியிருக்கிறேன். வெஸ்டர்ன் டாய்லெட் பயன்படுத்துவதால் என்ன ஆபத்து ஏற்படும்? இப்போ நம்ம இந்தியன் டாய்லெட்டில் அந்த காலத்தில் குத்த வச்சு உட்காந்து போனோம். இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துக்கிட்டே போகிறோம். உட்கார்ந்த வாக்கில் தான் தப்பு இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடி சொன்னேன். அதாவது கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்களா காலை மடக்கி வேலை செய்யணும் அப்படின்னு இது இருக்கிற 2 கேள்விக்கு முன்னாடி பதில் சொன்னோம். அதே மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்கார்றது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வியாதி. அதுதான் அதாவது குடல்லேருந்து சில வாயுக்கள்லாம் பிரியும். அந்த போஸ்டரில் மட்டும்தான் பிரியும். நீங்கள் சாதாரணமான போஸ்டரில் அந்த வாயு அது குடலை சுருக்கணும், நசுக்கணும். அப்போ அந்த வாயு பிரியுன்னு வச்சுக்கோங்க. அது சுருக்க வச்சு அந்த போஸ்டரில் குடலில் இருக்கிற வாயு கழிவுகள் எதுவும் மிச்சம் இல்லாமல் எல்லாமே வெளியில் வரும். இல்லைன்னா வராது. வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க. அந்த வயசானவங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற இந்தியன் டாய்லெட்டை வெஸ்டர்ன் டாய்லெட்டாக மாற்றிடுவாங்க. அதாவது நான் ஒருத்தன் மட்டும் வியாதியாக இருந்தால் பரவாது, எல்லோரும் வியாதியாக இருங்கன்னு அந்த டாய்லெட்டை மாற்றி வச்சுருவாங்க. இன்றைக்கி வேணால் சொல்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்கும். இந்த தலை இருக்கு இல்லையா, தலை சார்ந்து வரக்கூடிய பெரும்பான்மையான நோய்கள் எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட்னால் வருது. இந்த ஸ்ட்ரோக்கு, பேரலைசிஸு, கண்ணு, காது இதெல்லாம் பாதிக்குது பாருங்க. இந்த நரம்புகள்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கு இல்லையா? அதாவது மீட்க முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்புக்கு போகுது பார்த்தீங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வெஸ்டர்ன் டாய்லெட். இதை சொன்னால் அவங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கும். சிரசு சார்ந்த பல நோய்களுக்கு காரணம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான். அதாவது நம்முடைய குடல் என்பது 2வது பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குடல் இருக்குது பார்த்தீங்களா, அது 2வது பிரெயினாமா, 2வது மூளையாமா. இந்த மூளையும் அந்த மூளையும் தொடர்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் விஞ்ஞானத்தில் இதெல்லாம் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. குடலிருந்து மலம் வாயு பிரியலை அப்படின்னா இந்த பிரெயினையும் அஃபெக்ட் பண்ணணும், அந்த பிரெயினையும் அஃபெக்ட் பண்ணணும். அதனால் வெஸ்டர்ன் டாய்லெட் என்பது நமக்கு தலைக்கு மேலே வச்சிருக்கிற கத்தி. அதுதான் உண்மை. அது என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். உடம்புல எந்த ஒரு அசம்பாவிதம் எந்த ஒரு நிலைக்கும் தயாராக இருக்கணும். இது மிக மிக கெட்ட பழக்கம். இதை பற்றி மட்டுமே தனியாக ஒரு பாகம் நம்ம பேசுகிறோம். அந்தளவுக்கு இதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஏற்கனவே பேசியிருக்கிறோம். வாயுக்களை பற்றிய நிறைய கருத்துக்களை நம்ம பேசியிருக்கிறோம். வாயுனால் என்ன பிரச்சனைகள்னு சேனலில் பேசியிருக்கோம். அந்த அதில் வாயுக்கள்னு நிறைய பேசியிருந்தால் அந்த வாயுக்கள் ஏன் பிரியலை அப்படிங்கிறது நான் அந்த இடத்துல சொல்லவே இல்லை. இப்போ சொல்கிறேன். அது வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தால் வாயு பிரியாது, அழுத்தங்கள் ஜாஸ்தியாகும், இரத்த அழுத்த நோய்கள் அதிகமாகும், முக்கியமாக சிரசு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகும். இதுதான் பேராபத்து. சாதாரண ஆபத்தில் பேராபத்தில் போய் முடியும். மருத்துவ ஆராய்ச்சிகள் ஏன் நடப்பதில்லை அப்படின்னு கேட்டுருங்க. இதுவும் பாருங்கள், இது என்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி கேள்விகள். மருத்துவ ஆராய்ச்சியெல்லாம் ஏன் நடக்கிறதில்லைன்னா நாம் ஏன் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கலை அப்படிங்கிற கேள்வியும் இதுவும் ஒன்று தான். இங்கே எல்லாருமே வாழ்வாதாரத்திலேயே குறியாக இருக்கிறதுனால வாழ்வாதாரத்தை தாண்டிய சிந்தனைகள் நமக்கு வராது. அந்த காலத்தில் பெரிய கோயில் கட்டியிருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய கோயில். அந்த கோயில் கட்டுறதுக்கு எத்தனை ஆட்கள் வேணும், எத்தனை நாள் நடக்கும்? இப்போது ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட சமுதாயம் கோயில் கட்டுவாங்களா? கட்ட முடியாது. அப்போ அவங்களுக்கு அவ்வளோ வளம் இருந்திருக்கு. அவங்களுக்கு அந்த வளத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது போகவும் அவங்களுக்கு நேரம் இருக்குது. அதாவது பாருங்கள், எனக்கு எல்லாமே இருக்குது, குறையே இல்லை. எந்த குறையும் இல்லாத சமுதாயம்
அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று அதிகப்படியாக அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் கோயில் கட்டியிருக்கிறாங்க. இது ஏன் இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, அப்போது அளப்பரிய ஒரு வளம் இருந்தால் மட்டும்தான் அட்வான்ஸ்டு நிலைக்கு நம்ம வந்து யோசிக்க முடியும். இங்கே வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கே ஏகப்பட்ட சிக்கல்கள். ஒவ்வொரு நாளும் பல போராட்டத்துக்கு இடையில் நம்மளுடைய வருமானம், வாழ்க்கை, குடும்பம் இப்படி போயிட்டுருக்கு. இதெல்லாம் நிறைஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஆராய்ச்சிகள் நடந்துக்கும். இதெல்லாம் நிறையல. மனிதனுடைய அடிப்படை தேவைகள் வந்து நிறையல. அது நிறைகிற அளவுக்கு, நிறைஞ்சு வழிகிற அளவுக்கும் நம்முடைய அரசாங்கம் இல்லை. அதனால் மேலே அதிகாரத்துலேயும் அது நடக்கலை, தனிநபர்கள்லேயும் நடக்கலை. இது ஆராய்ச்சி பண்ணால் அவங்களாக சுயமாக அவங்களாக விருப்பப்பட்டு எதாவது செஞ்சதாக உண்டு தவிர சமுதாயத்தும் அரசாங்கமும் இதற்கு எந்த விதமான ஆதரவும் இப்போ வரைக்கும் கொடுக்கறதில்ல. இனிமேலும் கொடுக்குமா அப்படின்னு தெரியல. இது தனிப்பட்ட நபர்களுடைய ஆர்வத்தில் தான் போகும். அப்படி எதுவுமே நடக்காது. இது அதுக்கு உண்மையான காரணம். அடுத்து இனிப்பு சுவைக்கு என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது. இப்போ ஸ்வீட் இருக்கு இல்லையா, ஸ்வீட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க. சக்கரை நோயாளிகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க ஸ்வீட்டு. அதனால் அவங்களுக்கு சாப்பிடாமலே ஏங்கிட்டே இருப்பாங்க. அல்லது பொதுவாகவே வந்து இனிப்பு சுவை வந்து பாதிக்கக்கூடியது, பாதிக்கக்கூடாது, இது ரெண்டில் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற நியாயமான கேள்வி தான். இயற்கையாக இப்போது நம்ம ரோட்டில் போகிறப்ப கரும்பு ஜூஸ், கரும்பு சாறு கொடுக்குறாங்க, அது குடிங்க. நீங்கள் வந்து ஒரு 1 லிட்டர் கரும்பு ஜூஸ் குடிச்சு பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் கழித்து சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், நார்மலாக தான் இருக்கும். 1 கிலோ பலாப்பழம் சாப்பிட்டு பாருங்கள், 2-3 ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், நார்மலாக தான் இருக்கும். இயற்கையால் கிடைக்கப்பெறக்கூடிய எந்த ஒரு சுவையுமே, இனிப்பு சுவையுமே நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் செயற்கையாக சாப்பிட்ற எல்லா இனிப்பு சுவையும் நமக்கு ஈவன் நாட்டு சக்கரை, கரும்பு சக்கரைன்னு சொல்கிறத விட ஒரு பெரிய பாதிப்பு தான். அதனால் இயல்பாக கிடைக்கக்கூடிய இனிப்பு சுவை எந்த பாதிப்பும் இல்லை. இன்னும் இது போல் பல கேள்விகள் நேயர்கள்கிட்டேருந்து நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுடைய கேள்விகள் எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துது. இன்னும் நாங்களும் பல விதமான மாற்று கோணத்தில் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதன் மூலமாக காய்கறி வைத்தியம் அல்லாது இன்னும் பொதுவாக பல கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.